ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நிறைய நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அவைலபிள் டேட்டாவை வச்சு ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டு வியாழக்கிழமை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான ஒரு மூவ் தான் சொல்லலாம். நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வரையும் ஒரு நல்ல மூவ். இது நம்ம எதிர்பார்த்தது தான். நான் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ பேங்க் நிஃப்டி கூட நல்ல ஒரு ரேலி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள். ஸோ இப்போது நம்ம நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஆக்சுவலாக இது வந்து நம்ம அன்றைக்கி எடுத்தது தான், ஓகேங்களா? அன்றைக்கி வச்ச அந்த ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா R2வே கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போது வந்து என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம இதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக 24,700க்கு போகுமா, இல்லை அகெயின் வந்து 24,300க்கும் 200க்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. இந்த லோ, ஸோ நேற்றோட லோ என்ன இருக்கோ அது வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம். நம்ம பிபி டைனமிக்கை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிபி டைனமிக்கை கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அங்கேயுமே இருக்குது. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டாகவே எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கிறத பார்க்கலாம். அது ரெசிஸ்டன்ஸை கிளியராக பிரேக் பண்ணிருச்சு. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ இது உடச்சிதா அப்படின்னா அகெயின் வந்து 24,700 வரையும் ஈஸியாக போகும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் அப் 40-50 பாயிண்ட் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இது நடக்கலாம். லெட்ஸ் சி. அண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அதை பார்த்துடலாம் ஒரு லுக்கு. ஸோ நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி சேஞ்ச் இன் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா 27,700 வந்துட்டாங்கங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. 27. ஸோ 27,700 வந்தாச்சு. ஸோ அது வந்து மேபி ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 12,900 நல்ல ஒரு கால் ரைட்டிங்கும் இருக்குது. ஸோ கேப் அப் அப்படின்றதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 12,700லேருந்து 12,500க்கு, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12,900க்கும் 12,500க்கும் நடுவில் எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேலே அது நவுந்துருச்சு அப்படின்றதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆட்டம் போடலாம் நாளைக்கு அப்படின்றத நினைக்கிறேன். பட் பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புல்லிஷாக இருக்குது இந்த ஒரு இண்டெக்ஸ்க்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அண்டு நேற்று பொறுத்த மட்டுக்கு 73 ஸ்டாக்ஸ் லாங் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கு. 101 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதனால தான் மார்க்கெட் நல்ல ஒரு ஆக்சுவலாக வந்து கேப் அப் ஆனதுமே இதை வந்து தக்க வச்சதுக்கான காரணம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாக் தான் நெகட்டிவாக இருந்திருக்கு. மற்றபடி இருக்கிற 184 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா 174 ஸ்டாக்குமே நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கிறத பார்க்க முடியுது. பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரெண்ட் இன்னும் நீடிக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம நிஃப்டி வர்சஸ் ஸ்பாட் இதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு 57 பாயிண்டில் இருக்குது. 57 பாயிண்டில் இருந்துகிட்டு இருக்குது. நேற்றை விட நினைக்கிற ஒரு 20 பாயிண்ட் என்னமோ எக்ஸஸாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா 400 பாயிண்ட் ஏறியுமே கண்டிப்பாக இதோட ஃபேஸ் வந்து கம்மியாகிடுச்சு, இதோட வேகம் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டியில் தெளிவாக தெரியுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வியாழக்கிழமை பார்க்கும்போது 260-270 பாயிண்ட் இருந்தது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் நடுவில். இப்போ 113 சொல்லும்போது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ இது மேபி வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் கூட சொல்லிக்கலாம். ஃபியூச்சரை பொறுத்த மட்டுக்கு 10% ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கரைஞ்சி போச்சு. நோட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டி போனால் கொஞ்சம் கீழே விழலாம். அண்ட் மிட் கேப் நிஃப்டி சொல்லவே வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா அதே தான் மெயின்டைன் பண்ணுது. ஒரு 15 பாயிண்ட் தான். இது நேற்றை விட கொஞ்சம் வந்து கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 30 பாயிண்டில் இருந்தது, இப்போ ஒரு 16 பாயிண்ட்டு. ஸோ வேகம் வந்து கம்மியாக இருக்குங்க. ட்ரெண்டோட வேகம் வந்து இது மூலமாக கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. எஸ், செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து புல் பக்கமாக இருக்குமா இல்லை வந்து பேர் பக்கமாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஐ திங்க் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து கன்சாலிடேட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம் மார்க்கெட்டு. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் பர் டெக்னிக்கல் படி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்லாம் உடச்சி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் 24,700 வரையும் இருக்கலாம். நாளையோடைய பிபி டைனமிக்கை பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் நிஃப்டிக்கு. சப்போர்ட் அதே தாங்க 24,300க்கும் 200க்கும் நடுவில் சுற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் நேத்தோட லோ ஏரியாவாக இருந்ததுனால நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கு இதே ஒரு கணக்கு போட்டுங்க. பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்கிறான். அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன், நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் கொஞ்சம் நல்லா பிடிச்சி ட்ராக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே அன்றைக்கி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் வச்சுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் ஒரு 40 பாயிண்ட் வந்து இதையும் ப்ளஸில் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. நாளைக்கு ஓப்பன் பண்ணதும் தான் தெரியும். ஸோ இழுப்பாங்க, எந்த பக்கம் இழுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதர் டேட்டா ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு பார்க்கும்போது, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு பார்க்கும்போது ஓஏயை பொறுத்த மட்டுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு புல்லிஷ் சைன் தான்.
பிஇ சைடில் நல்ல ஒரு சேஞ்ச் இன் ஒயே இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லணும். ஸோ ஏன் சேஞ்ச் இன் ஒயின் முக்கியம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மேலே போகிறதுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண வைக்கும். ஸோ புட் சைடில் நல்ல ஒரு சேஞ்ச் இன் ஒயே இருக்குது. நல்ல சைன் ஆக்சுவலாக எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. கால் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிகம்னா ரொம்ப ரொம்ப வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு 20 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பட் புல்லிஷ் சைடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஃபியூச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு நேற்று இருந்த அந்த ஒரு கேப் அப்பில். அதனால தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் படுது. பேங்க் நிஃப்டி ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் வீக் அப்படின்றத நான் பதிவு பண்ணியிருந்தேன். லெட்ஸி பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் குளோபலாக ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஃபெட்டோட மினிட்ஸ் இருக்குது வியாழக்கிழமை, புதன்கிழமை நைட் நினைக்கிறேன். நமக்கு வியாழக்கிழமை தெரியும். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் இதனால் நாளைக்கு விக்ஸ் ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 நாள் தொடர்ந்து விக்ஸ் இறங்கிடுச்சு. ஸோ நாளைக்கு விக்ஸ் ஏறும்போது கண்டிப்பாக ஒரு வால்டலிட்டிக்கு உட்படும். இது யூஸ்வலாக நடந்தது. எனக்கு தெரிஞ்சு 400 பாயிண்ட் ஏறினதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸி நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூஎஸ் இந்தியா இந்த ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணி ஆகணுங்க. யூஎஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% தான் அதோட ஹையிலேருந்து டவுனில் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் கிட்டத்தட்ட 2.5% வரையும் இருக்குது. 2% வரையும் கிட்டத்தட்ட இருக்குது. ஆல் டைம் ஹையில் இருந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணணும் யூஎஸ்ஸோடைய இண்டெக்ஸ்க்கு அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட் 1% இன்னும் வேகமாக ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் நாளைக்கு யூஎஸோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ரீனில் இருந்தால் நம்ம மார்க்கெட் வேகமாக ஓடிடுவாங்க. நம்ம கையிலே பிடிக்க முடியாது. 24,700 கிராஸ் ஆச்சுன்னா அகெயின் 800 900 சொல்லிட்டு ஆல் டைம் ஹை அகெயின் வந்து உடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு நோட் பண்ணிக்கங்க. நான் இந்த 27,700 நான் ஆல்ரெடி போன வாரத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு இடத்துக்கு மார்க்கெட் ஈஸியாக போகுன்ட்டு. அதே மாதிரியே வந்திருக்கு. இதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நம்ம பெட் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராவாக ட்ரை பண்ணலாம். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குன்னு தெரியல. சின்ன ஒரு டெபிட் கான்ட்ரா லேடர் மூலமாக எடுக்க முடியும். ஒரு 250 ரூபாலே ஒரு 3000 ப்ராஃபிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். ட்ரை பண்ணுறவங்க இந்த கான்ட்ரா வந்து ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா 400 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு பெட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட்ராக்டிவாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? வரும் ப்ராஃபிட் வரும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேணுன்றவங்க உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது புல்லோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நான் பார்க்குறேங்க. வேறு எதுவும் இல்லை. கண்டினியூ ஆகணும் அப்படின்னா குளோபல் சப்போர்ட் இருந்தால் இன்னும் கண்டினியூ ஆகும். நான் சொன்ன மாதிரி யூஎஸும் இந்தியாவும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணுற வேகம் வந்து இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் புல் பேக் கொடுக்கணும். பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் புல் பேக் கொடுத்தோன்னா ஈஸியாக இந்தியாவோட இண்டெக்ஸும் வந்து ஆல் டைம் ஹை அகெயின் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட்கேப் நிஃப்டி நாளைக்குன்னு சொல்லும்போது 12,500க்கும் 12,850க்கும் நடுவில் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம நாளைக்கு பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.